தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 84 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு விரைவாக நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்துள்ள நிலையில் அங்கு மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாக அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வந்தது. அந்த வகையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று இரவு மிக கனமழை பெய்தது. இந்த கனமழையை தொடர்ந்து அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இன்று அதிகாலை 2 மணி அளவில் சூரல் மலை பகுதியில் முதலில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாலை 4:30 மணிக்கு இரண்டாவதாக மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரி மலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டவை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து இதனால் தனித்தீவில் சிக்கியது போல 500 வீடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டிக்கொண்டனர். நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை தற்போது 80ஐ தாண்டி, அதாவது 84ஆக அதிகரித்திருக்கின்ற இந்த நிலையில் 116 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பலரின் நிலை என்னவென்று தெரியாததால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவு பணிகளை மேற்பார்வையிட சிறப்பு அதிகாரியை கேரள மாநில அரசு நியமித்திருக்கிறது. மீட்பு நிவாரண பணிகளை கவனிக்க IAS அதிகாரி ஸ்ரீராம் சாம்ப சிவராவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பான விசாரணையை அவர் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதே போன்று மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு தலைமை தாங்க வயநாடு செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள், துணை ராணுவ படைகள், கேரள அரசு அதிகாரிகள் மற்றும் பிற நிறுவனங்களை மத்திய அமைச்சர் ஒருங்கிணைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தொடர்ந்து கேரளா கடற்கரைகளில் நாளை இரவு 11:30 மணி வரை உயர் அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி கேரள கடற்கரைகளில் தொடர்ந்து இந்த உயர் அலைகள் வீசக்கூடும் எனவும் தேசிய கடல்சார் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதோடு கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வயநாடு நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்ட வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையமானது தொடர்ந்து அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைபேசியில் பேசினார். நிவாரண பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாயை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மூத்த IAS அதிகாரிகள் 2 தலைமையில் ஒரு குழு அங்கு சென்று மீட்பு பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கேரளாவுக்கு மீட்பு குழு விரைந்துள்ள நிலையில் மீட்பு பணியில் தமிழக மீட்பு படையைச் சேர்ந்த 60 பேர் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து மேலும் 200 பேர் கொண்ட மீட்பு குழுவானது கேரளாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது. அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் இருந்து அதிகாரிகள் உட்பட 260 பேர் வயநாடு விரைந்திருக்கிறார்கள். பெங்களூருவில் இருந்தும் கூடுதல் தேசிய மீட்பு படை வீரர்கள் சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவை ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக கேரள அரசு அறிவித்திருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மீட்பு பணிகளுக்காக ஏற்கனவே அங்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்திய ராணுவமும் தற்போது அங்கு சென்றிருக்கிறது. தொடர்ந்து சூரல் மாலாவில் பாலங்கள் உடைந்த பகுதிகளில் ஆற்றின் குறுக்கே கயிறுகள் மூலமாக பாதிக்கப்பட்டோரை மீட்கும் பணிகளில் இந்திய ராணுவமானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பகல் நேரமானது ஓய்வடைய உள்ள நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணிகள் என்பது தொய்வாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் மக்களவை மாநிலங்களவையிலும் இந்த நிலச்சரிவு தொடர்பான விவாதம் என்பது தொடர்ந்து பல்வேறு அமளிகளுக்கு நடுவே நடைபெற்றது. நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மக்களவை மாநிலங்களவை என 2 அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. கேரளாவுக்கு வழங்க வேண்டிய பேரிடர் நிதியை மத்திய அரசு வழங்காததாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் அவசர உதவி தேவைப்படுகிறது எனவும் மத்திய அரசு உரிய மருத்துவ நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
அவருக்கு பதிலளித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்ந்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறினார். மாநிலங்களவையில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி கேரள மாநில எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இன்று இரு அவைகளிலுமேயே கூச்சல் குழப்பம் என்பது நீடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் தற்போது நிலச்சரிவால் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் மீட்பு குழு சென்றடைய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்டிஆர்எஃப் குழுவினர் ஹெலிகாப்டரில் சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான முயற்சியும் தற்போது தோல்வியடைந்திருப்பதற்கான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சகதிகளில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களை மீட்க இந்திய ராணுவம் வயநாடு சென்றடைந்திருக்கிறது. என்டிஆர்எஃப் குழுவுடன் இணைந்து ராணுவ படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சூரியன் மறைய உள்ள நிலையில் பல இடங்களில் இருள் சூழும் என்பதால் மீட்பு பணி நிறுத்தப்பட வாய்ப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. வெளிச்சம் குறைவதற்குள் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த என்டிஆர்எஃப் மற்றும் ராணுவத்தினர் முயன்று வருகின்றனர்.